At any point x comma y is equal, slope of the tangent is twice the slope. Slope of tangent வந்து twice the line segment. லைன் Slope செக்மெண்ட். of ஓகே, லைன் செக்மெண்ட் என்னன்னு தெரியுமா? y2 minus y1. ஓகே, அதை விட்டுருங்க. y மைனஸ் y1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x1. அதாவது என்ன பண்ணுவோம்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 வரும். அப்போ இதுலேருந்து எம்மோட வேல்யூ என்ன? y மைனஸ் y1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x1. இதுதான் எம்மோட வேல்யூ. சரிங்களா? ஸோ நார்மல் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா பாருங்க, நார்மலாக 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸ்லோப் எடுக்கிறோம்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது நார்மல் ஃபார்முலா. பட் நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ், சிங்கிள் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிறோம். அப்போ சிங்கிள் பாயிண்ட்ஸ்னா மீனிங் என்ன? இந்த y1 இடத்துலையும் x1 இடத்துலையும் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அதான் நம்மளோட ரிசல்ட். சரிடா கண்ணு? Okay. Okay sir. அப்போ சொல்கிற கண்ணு என்ன கிடைக்குது? dy by dx ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் என்ன பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க? -4 y -3 minus y plus 3 by x plus 4. x plus 2. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கு தெரியும் எப்படி போடலாம். செப்பரபிள் வேரியபிள் தானே? செப்பரபிள் வேரியபிள் ஈஸியாக போட்டுடலாமா? செப்பரபிள் வேரியபிள் போட்டு போடலாம். என்ன கிடைக்குன்னு சொல்லி பாருங்க. ரெண்டு பக்கம் செப்பரபிள் பண்ணுங்க, அது ஈஸியாகும். சொல்லுங்கம்மா. அது என்ன செய்யும்? dy பை y plus 3 is equal to 2 dx. ஓகே, இன்டு dx. Okay. கரெக்டாங்க? Yes sir. நான் சொல்கிறேன். என்ன அடுத்தது என்னடா கிடைக்கும்? இன்டெகிரல் பண்ணாமல் இன்டெகிரல் dy by y plus 3 equal to 2 is constant integral dx divided by x plus 4. அப்போ ரெண்டுக்குமே என்ன கான்செப்ட்? லாக் தான் இருக்கும். log y plus 3 is equal to 2 into log x plus 4 plus log மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன் சார் லாக் ப்ரீவியஸ் போடலைன்னா ப்ரீவியஸில் 1 or 2 டைம் லாக் இல்லை, அதனால் போடல. இந்த இடத்துல லாக் போட்டே ஆகும். சரி, அதை நீங்கள் சொல்லுங்க. அப்போ லாக் ஆஃப் y plus 3 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் இன்ட்டு சி எழுதலாமா? okay. அதெல்லாம் கிடைக்குது. log cancel y plus 3 is equal to c into x plus 4 whole square. இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஸ்பீச். இந்த வரை கொண்டு வந்தால் இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஸ்பீச். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க? பாயிண்ட்ஸு. ஸோ பாயிண்ட் -2, 1 -2, 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் y ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுது? 1 என்ன 1 plus 3 is equal to c into 2 square. அப்போ என்னாச்சு? சியோட வேல்யூ 1 வந்துச்சு. கரெக்டாக தானே? ஆமாம் சார். சியோட வேல்யூ 1 கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? y plus 3 equal to x plus 4b whole square. இதுதான் நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் தி given differential equation. ஓகே. இது क्वेश्चन நம்பர் 18. ஆமாம் சார். என்ன டவுட் இருக்குதா?